போகுது அவருக்கு. ஊட்டாட்ட வர சொல்லுவோம். கரெக்ட், அப்படியே செய்வோம் சார். எதையாவது செய்யுங்க, ஆனா இந்த எலெக்ஷன்ல நீங்க தான் சார் மறுபடியும் ஜெயிக்கணும். என்னங்க பெரிய எலெக்ஷன், கண்டிப்பா நாங்க தான் ஜெயிக்க போறோம். எலெக்ஷன் வெண்டக்கா சார். சார் சார் அந்த போன எலெக்ஷன்ல அந்த ரீகவுண்ட்ல எப்படி சார் 3000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சீங்க? என்னங்க இதுவே போட்டு அரிச்சுக்கிட்டு கிடக்குது உங்களை. இப்பதானே சொல்லிட்டு போறாரு சிஎம் எலெக்ஷன் தான் வெண்டக்கான்னு. இப்போ உங்க வீட்டுல வெண்டைக்காய் தோட்டங்குது, ராவிக்கு எண்ணி பாக்குறீங்க எத்தனை வெண்டைக்காய் இருக்குதுன்னு. காலையில திரும்பி எண்றீங்க ரீகவுண்ட், வெண்டைக்காய் அதிகமாயிருக்குது. ஏன் வெண்டைக்காய் கூடுதுன்னு நான் கேட்பீங்க. வெண்டைக்காய் ராவோட ராவா வளருது, தேர்தலில் ஓட்டு ராவோட ராவா வளர்ந்துக்கிட்டே போகுது. சார் நீங்க இந்த சீஃப் செக்ரட்டரி கோதண்டராம்னு ரொம்ப நம்புறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். அவர் ரொம்ப நேர்மையானவர், கவலைப்படாதீங்க. இல்ல சார், அவர் எதிர்க்கே நம்ம இந்த பணம், போக்குவரத்து, மாத்தல் உத்தரவு இதெல்லாம் பேசுறோம். நாளைக்கு அவர் வெளியில போய் சொல்லிட்டாருன்னா நம்ம கதையெல்லாம் என்னங்க ஆறுது? அதெல்லாம் செய்ய மாட்டாருங்க. நல்லா அதெல்லாம் ஒண்ணு வர கோதண்டராம் சார் வர வாங்க 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 மிஸ்டர் கோதண்டராம். எலெக்ஷனுக்கு முன்னால ஜனங்களுக்கு நல்ல செய்யலான்னு நானும் சிங்காரும் பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த சர்க்கரை விலை அதிகமா இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றானுங்க. எதிர்கட்சிக்காரனும் சும்மா தான் சொல்லிட்டு கிடக்குறானுங்க. இந்த சர்க்கரை விலையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சர்க்கரை விலையை குறைக்கணும் சார். உங்க கையில இல்லை ஆசீர்வாதமா கேட்டா ஐடியா கொடுங்க. சர்க்கரை விலை குறைக்க வேண்டியதுதான் சார். அதுக்கு வழியை சொல்லுங்க. அதாவது நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணா சர்க்கரை விலை கொஞ்சம் குறையும். ஸ்டாக்கை கொஞ்சம் எடுத்து விட்டா விலை கொஞ்சம் குறையும். கையில இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் எடுத்து விட்டா விலை ஒரேடியா குறைஞ்சிருது. அது எப்படி சார் எல்லா ஸ்டாக்கையும் ஒரேடியா வெளியில அனுப்ப முடியும்? ஏன் செய்தா இல்லை உங்க அப்பா விட்டு சர்க்கரையா போடா போகுதுங்க. அதுக்கு இல்ல சார், நம்ம கவர்மெண்ட் இருக்கிற ஸ்டாக்கை ஒரேடியா ரிலீஸ் பண்ணா ஸ்டாக் ஒரே மாசத்துல தீர்ந்து போயிடும். அப்புறம் நம்ம வெளி மார்க்கெட்ல வாங்குவோம். அப்புறம் வெளி மார்க்கெட்ல ஸ்டாக் குறைஞ்சு போயிடும். வெளி மார்க்கெட்ல திருப்பி சர்க்கரை விலை ஏறி போயிடும். அது உங்களுக்கு புரியுது? அது அதாவது இப்போ விலை குறையும், ஒரு மாசம் கழிச்சு ஜாஸ்தி ஆயிடும், அப்படிதானே? நீங்க தான் எதுவுமே கரெக்டா சொல்லுவீங்களே சார், ரொம்ப கரெக்ட் சார். இவ்வளவுதானே? இதையா ஜாங்கிரி சுத்துற மாதிரி சுத்துனீங்க. ஒரு மாசம் கழிச்சு தானே விலை ஏறும். அதுக்குள்ள இருந்தா எலெக்ஷனே முடிஞ்சு போயிருவேன். அப்பா எக்கேடு கேட்டா நமக்கு என்னாச்சு? சரி சார், செஞ்சிடலாம் சார். சர்க்கரை எல்லாம் உடனடியாக ரிலீஸ் பண்ணிடுறேன். உடனே ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. சொங்க. ரைட் சார். கொஞ்சம் இருங்க. இந்த அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் டீயை மேல போட்டு கூட்டி கொடுக்கலான்னு பேசணுமே. ஆமாமா, நான் மறந்தே போயிட்டேன். அதை சொல்லு. எல்லாருக்கும் டீயை மேல போட்டு கொடுக்குறோம். வேண்டாம் சார், ஏற்கனவே விலைவாசி எல்லாம் ரொம்ப வசந்த போயிருக்கு. இப்போ திருப்பி திடீர்னு டிஏ ரைஸ் பண்ணிட்டோம்னா விலைவாசி எல்லாம் இன்னும் அதிகமாயிடும். அதுவும் இல்லாம நம்ம ஸ்டேட்ல அந்த அளவுக்கு பணம் இல்லை. மற்ற திட்டத்துக்கெல்லாம் பணம் இல்லாம போயிடும் சார். என்ன சார் பெரிய ப்ராப்ளம்? எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஸ்கீம், அந்த ஸ்கீம், பென்ஷன் ஸ்கீம், ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் சொல்லிட்டு கொடுத்ததெல்லாம் வாங்க வேண்டியது தானே? அது என்னங்க கஞ்சத்தனை கொடுத்ததை வாங்குறது? கொடுத்ததுக்கு மேலேயே வாங்குவோம். கொஞ்சம் இருங்க. இப்ப என்ன செய்யறோம்? எல்லாருக்கும் மேல டிஏ 25 ரூபாய் போட்டு கொடுக்குறோம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்பால அவர் சொன்னார் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அது இதெல்லாம் சொல்லி 35 ரூபாய் பிடிக்கிறோம். ஆக மொத்தம் அரசாங்கத்துக்கு 10 ரூபாய் லாபம். எலெக்ஷனுக்கு முன்னால அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். அவங்க தானே நாட்டுக்கு ஓட்டுச்சாவடியில அதிகாரிகள் இருக்க போறாங்க. அவங்க திருப்தியா இருக்க வேண்டாம்? ரைட் சார், டிஏ ரைஸ் பண்ணுங்க சார். உத்தரவு போட்டுடுறேன் சார். சார் அந்த ஸ்கீம் ஒன்று சொன்னேன். ஏதோ ஸ்கீம் வருதாங்க. இந்த சமுத்திர நீரை குடிநீர் ஆக்குற திட்டம். சமுத்திர நீரை குடிநீரா மாத்துறாங்க. அது ஒன்றும் பிரயோஜனப்படாது சார். உங்க இன்ஜினியர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் எங்க கவர்மெண்ட் இன்ஜினியர்ஸ் நல்லா எக்ஸாம் பண்ணி பார்த்தாங்க சார். நிறைய தப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார். இது சார் தப்பு? என்னோட இன்ஜினியர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டா தப்புன்னு சொல்றீங்க? அதே அவங்க கவர்மெண்ட் இன்ஜினியர்ஸ் தப்புன்னு சொல்றாங்க. எது சார் தப்பு? கவர்மெண்ட்டுக்கு இன்ஜினியரிங் வச்சுக்கிறதே தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்னத்துக்கு அவர் ரிப்போர்ட் கொண்டு போய் நம்ம இன்ஜினியரிங் எல்லாம் காமிச்சிக்கிறீங்க? He giving report, you showing engineering, what doing you? நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். I see 2 in 1. அவர் கோபத்தையே கிளம்புறீங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, சிங்காரத்து கோபம் வந்தா இங்கிலீஷ்ல பேசுவாரு. Yes, English getting angry. சார் சீன்றன. எவ்வளவு அருமையான திட்டம். எப்பேற்பட்ட திட்டம். இதுவரை இந்த மாதிரி திட்டம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்க? என்னங்க திட்டம்? அது சொல்லவே இல்லை நீங்க. பெரிய பெரிய எந்திரங்கள்லாம் வச்சு
சமுத்திர நீர் அப்படியே இறக்கிறோம். நீளமான குழாய்களை வச்சு தண்ணி சுத்தம் செய்யற இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போறோம். அங்க உப்பை செப்பரேட் பண்றோம். அதுக்கப்புறம் இன்னும் நீளமான குழாய்களை வச்சு தண்ணி ஜனங்களுக்கு சப்ளை பண்றோம். தீர்ந்தது குடிநீர் பிரச்சனை. என்ன மிஸ்டர் கோதண்டராமன், இவ்வளவு நல்ல திட்டத்துக்கு இப்படி தயங்குறீங்களா? நல்லா இல்லையே. இல்ல சார், செஞ்சிடலாம் சார். உங்க இன்ஜினியர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டை அப்படியே அப்ரூவ் பண்ணி உத்தரவு போட்டுடுறேன். என்ன இருந்தாலும் கோதண்டராமன் அனுபவசாலி, இஸ் எஃபிஷியன்ட் அண்ட் ஆனஸ்ட். தேங்க்யூ வாங்க. தேங்க்யூ சார். சார், இந்த ஸ்கீம் எலெக்ஷன் முன்னாடி ஆரம்பிச்சிடலாம் சார். கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான். பைப்லாம் சப்ளை பண்ணுங்க, போங்க. நாளைக்கே பைப் எல்லாம் கொண்டாந்து சமுத்திரக்கரையில கொட்டுங்க. ஜனங்கள்லாம் பார்த்தா மலைக்கணும். என்னடா இது, இவங்க போற ஸ்பீட்ல நாளைக்கே நம்ம வீட்டு குழாயில எல்லாம் சமுத்திர தண்ணி வரும் போல இருக்குதுன்னு மலைக்கணும். சென்னை நகர ஓட்டுகள் நமதே. ஏங்க சென்னை நகர ஓட்டு மத்த ஓட்டுல என்ன ஆகுது? இது சென்னை நகர குடிநீர் திட்டம் தானப்பா. ஏங்க அப்படி வச்சுக்கலாம்? இந்த பக்கம் திண்டிவனம் வரைக்கும் பைப் போகுது, அந்த பக்கம் சித்தூர் வரைக்கும் பைப் போகுது, குழா போகுது, தண்ணி போகுது. சொல்லிக்கினா போக வேண்டியதுதான். நம்ம கிட்ட என்ன வாயா இல்ல? சித்தூர் வரைக்கும் போறோம். சிங்காரம், சித்தூர் ஆந்திர பிரதேசத்துல இருக்கியா? அங்க எங்க? எப்ப அங்க போச்சு? சரி, நல்லதா போச்சு. கூடவே சித்தூர் நமக்கு தான் சேரணும்னு ஒரு போராட்டம். போராட்டம் முடிஞ்ச கையோட சித்தூரை மீட்ட சிங்காரவேலுன்னு ஒரு டைட்டில் வாங்கி. சார், எனக்கே ரொம்ப பயமா இருக்கு சார். நம்ம தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த திட்டத்தையே கைவிட்டுற போறோமே. பயப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? நல்ல திட்டம்னு நம்பி ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறோம், பைப் எல்லாம் போடுறோம், அங்கங்க போர்டு வச்சிருக்கோம். சமுத்திர தண்ணீர் இந்த வழியாகத்தான் வருகிறது. கூடவே ஒரு சிலை, சமுத்திர தாய் தண்ணி ஊத்திக்கினே நிற்கிறாங்க. அப்பால பாக்குறோம், திட்டம் நடக்கல, விட்டுறோம், வேற திட்டம் ஆரம்பிக்கிறோம். அவ்வளவுதானே. ஒன்று கவலைப்படாதீங்க, சீஃப் இன்ஜினியர் தான் கரெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க போறாரு. பைப்லாம் சப்ளை பண்ணுங்க, போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த கான்ட்ராக்ட்ல என்னுடைய லாஸ் பூரா நான் ரெக்கவர் பண்ணிப்பேன். நான் வரட்டுங்களா? என்ன சடகப்பன், இவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டீங்க? நேத்து ஒரு கவி அரங்கம் நடந்தது. கவியரங்க பாடிக்கிறார் பாருங்க சிஎம் கவிதை. அந்த டேப்புக்கு இது போட்டவா? நீ வேண்டாப்பா, நானே போடுறேன்ப்பா. போடுறேங்க. நான் போடுறேன் சிங்காரம், உனக்கே சிரமம். என்ன கவிதை தெரியுமா? அடி பிடி கடி மடி படி அடி கதி நீதி, அப்படி போகுது பாருங்க. அழகப்பா, அவருக்கு ஷாக் அடிச்சிருச்சு. இப்ப அவரை தொட்டா நம்ம முன்னாவது இல்ல. டாக்டருக்கு போன் பண்ணுங்க, பேந்தா மாதிரி நிற்காதீங்க. சார், எங்க இருக்கு சார்? உயிரை போயிடுச்சு. உயிர் போயிடுச்சுங்களா? ஹலோ அண்ணே, நான் தான் பேசுகிறேன். அண்ணே, இங்க ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருச்சு. நான் சொல்கிற விஷயத்த கேளுங்க. நான் இப்போது நம்ம சிஎம் ஏதோ ஃபாரின் டூர் போகிறதா கேள்விப்பட்டேன். அண்ணே, இங்க ஒரு விஷயம் நடந்துருச்சு. நான் சொல்கிற விஷயத்த கேளுங்க. சிஎம் ஃபாரின் டூர்லாம் போக தேவையில்லை. எல்லா தொழிலையும் அவர் முகத்தை காட்டியே ஆகணும், இல்லாட்டி நம்ம தேர்தலில் க்ளோஸ். அதுக்கு கரெக்டாக டூர் ப்ரோக்ராம் போடுங்க. எல்லா தொகுதிக்கும் அவர் வந்து 2 நிமிஷமாவது முகத்தை காட்டியே ஆகணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்கலாம். என்ன, எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. ஃபாரின் டூர் போகிறத கேன்சல் பண்ண சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் என்னவோ சொல்லணும்னு சொன்னீங்களே? ஒண்ணும் இல்ல. என்ன சார் சொல்றாரு? இந்த ஆள் உயிரோடு இருந்த போது நமக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த ஆள் செத்து நமக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த முகத்தை நம்பிதான் எல்லாரும் எலெக்ஷன்லயே நிக்க போறோம். இப்ப இந்த முகம் இல்லாம நமக்கு எல்லாருக்கும் டெபாசிட்டே போயிருமே. முகராசின்னு சொன்னமே சார், இப்படி ஆயிடுச்சிங்களே. இந்த கிராமத்தாளுங்க இதே முகராசி தான். அவன் நல்லா அழகப்பன் நம்ம சிஎம் சாவல உயிரோடு தான் இருக்கிறான். என்ன சார் சொல்றீங்க? அந்த கிராமத்தா பேர் என்ன சொன்னீங்க? ராஜு. ராஜு. அவனை இன்னைக்கே கையோட கூட்டிக்கிட்டு வந்துடுறீங்க. அவனை தான் சிஎம்னு சொல்லி உட்கார வச்சிடணும். சிஎம் உடல ராஜு உடல்னு சொல்லி எரிச்சிடணும். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நமக்கு வேற வழியே கிடையாது. வேற கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா நீங்க சம்பாதிக்க சொத்துக்கெல்லாம் கணக்காட்டிய மாளாது உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு முகம் இப்ப நமக்கு கிடைச்சிருக்குது. அதை பாருங்க, நீங்க
கடவுள் நம்பிக்கையே இல்லாத நான் சொல்றேன், கடவுளா பார்த்து